வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் கிரேவியாக செய்கிறதுங்க. ஒரே சிக்கனாக அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுருங்க. சோம்பு போட்டு பொரியணுன்னே சிக்கன் 3/4 கிலோ சிக்கனுக்குங்க. இன்னும் 200 கிராம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் ஆனியன் மட்டும்தாங்க. அப்புறம் 100 கிராம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்குங்க. அப்புறமேல் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இது மட்டும்தாங்க தேவைப்படுதுங்க. இப்போ இதுக்கு வந்து வேறு எதுவும் ஆட்டி ஊற்றுறதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் உப்பு போடணுங்க. இப்போ வந்து பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து பேஸ்ட் போட்டுறாங்க. ஆனியன் பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க. ஆனியன் வந்து நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க. பாருங்கள், இப்போ பாதி வெந்துடுச்சிங்களா. இப்போ வந்து பச்சை மிளகா ஒன்று விட்டு அதில் போட்டுடலாங்க. போட்டு ஒரு வணக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சிங்க. 3/4 மேலே வந்துடுச்சிங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுறோங்க. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஊற்றணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு இப்போ பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த தக்காளி ஊற்றிடலாங்க. தக்காளி ஊற்றி கொஞ்சம் ஒரு நல்ல பாதி வணங்கினோடனே மசாலா போட்டுடலாங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. இந்த உப்பு கொஞ்சம் போட்டாச்சுங்க. உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வணக்கணுங்க. பாதி வெந்தாட்டி மசாலா போட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சிங்களா. இப்போ வந்து அந்த பொடியெல்லாம் போட்டுடலாங்க. போட்டு இது ஒரு வணக்கணுங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறிவேப்பிலைங்க. இந்த ஜீரக மிளகு வந்து கடைசியாக தாங்க போடணும். இப்போ போடக்கூடாதுங்க. இது கொஞ்சம் நேரம் வணக்கட்டுங்க. நல்லா அந்த இது மசாலாவோடவே கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் பிரிஞ்சு வருதுங்களா. இப்போ இந்த டைமில் வந்து நல்ல நல்ல மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சிங்க. இப்போ இந்த டைமில் வந்து சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுட்டு இது வந்து சிக்கன் அந்த மசாலாவும் நல்லா வணக்கணுங்க. இப்போ தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ இது வந்து நல்லா இது பண்ணி இந்த எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கலர் மாறுங்க. சிக்கனோட கலரு அது வரைக்கும் வணக்குங்க. அப்பப்போ ஸ்லோ வச்சு ஸ்பீடில் வச்சு வணக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா அப்படியே பிறந்துச்சுங்க. மசாலா நல்லா சிக்கன் பீஸோடு ஒட்டிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருவாங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு விட்டாலே போதும். இதே அப்படியே வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்ல சிக்கன் வெந்துடுச்சிங்க. இப்போ வந்து எண்ணெயும் மேலே மிதங்கி வந்துடுச்சிங்களா. எண்ணெய் மிதங்கினாலே வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து மிளகுத்தூள், இது 1/2 ஸ்பூன் ஜீரக பொடியும், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா இதாகிடுச்சிங்க. இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. பாருங்கள், மிளகும் ஜீரகம் போட்டாட்டி, மிளகு தான் நிறையா போடணுங்க. மிளகு நல்லா போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.